அதிமுக கொண்டாட்ட காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கும் மறுமுறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்த மதுரை ஆதீனம் அவர்கள் நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமி, உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலை சின்னத்தை கையில் பிடித்துக் கொண்டு தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணீங்க. நம்முடைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில கூட அதிமுகவுக்கு ஆதரவான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. அதிமுக வெற்றி பெறும் சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. வரலாற்றுல முதல் முறையாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற வரலாற்றை 84க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் உடைத்திருக்கிறது. இதுக்கு அந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்தவர் என்ற முறையில் அந்த கட்சி வெல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய அடிப்படையில் உங்களுடைய பார்வை திரு மதுரை ஆதீனம். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய உள்ளத்திலே தெய்வீகம் குடிகொண்டிருக்கிறது. இறைவனின் பேர் அருளும் நிறைய இருக்கிறது. குருமகா சன்னிதானத்தின் ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரையும் தன்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக முழு மனதோடு நினைந்து நலத்திட்டங்கள் அறிவித்தது மாத்திரமல்ல, அனைத்தையும் நிறைவேற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளார். இந்த வரலாற்று புகழ்மிக்க வெற்றியும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசீர்வாதம் பாட்டை. இந்த வெற்றிக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதிமுக ஆட்சி வரணும் சொல்லி விரும்புனீங்க. உங்களுக்கு அதிமுக நீங்க தொடர்ந்து ஆதரவான நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்கீங்க. சமீப காலமா நீங்க முன்னாடி பல காலங்களில் ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ ஆதரவு திமுக கூட ஒரு காலத்தில் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. கடந்த ஒரு 15-20 காலம் நீங்க அதிமுக தொடர்ந்து ஆதரிச்சிருக்கீங்க. ஆனா அதிமுக வென்றதற்கான காரணமா நீங்க எதை நினைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட விரும்பம் தாண்டி எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த வியூகம் அதிமுக வெற்றிக்கு காரணமாக அமைந்த இது நினைக்கிறீங்க? அதாவது இந்த வெற்றியானது மக்கள் இந்த அளவில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை மனத்திலே கொண்டு இரவையும் பகலாக்கி உழைக்கின்ற அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த காரணத்தினாலேயே இப்படி ஒரு பெரிய இமாலய வெற்றி இங்கே கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி என்பது மாத்திரமல்ல, இறை பக்தியோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த மாபெரும் வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. இத பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது இதற்கு முன்னால் அதே போல எப்படி 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிற சாதனை நடந்திருக்கிறோம், அதே போல இதற்கு முன்னால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோடு சேர்ந்து 95 இடங்களை தக்க வைக்கிறது. 96 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறுகிறது. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வல்லமை கொண்ட வலிமையான எதிர்க்கட்சியும் இதற்கு முன்னாடி அமைஞ்சதில்லை. அந்த சாதனை பற்றி, அதற்கான காரணம் பற்றி, அதாவது இது எப்படி என்று சொன்னால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட என்ற சொல்லி இருந்தாலும் கூட இது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆலயங்கள், இந்த அன்னதான திட்டம் என்பது மக்களுக்காக, அதாவது இந்த கவர்மெண்ட் இஸ் ஆஃப் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் ஃபார் தி பீப்புள் இந்த அடிப்படையில் இந்த அரசு செயல்படுகிற காரணத்தினால் இது நிறைந்த அளவிலே மக்களிடத்திலே இடம் பிடித்து இந்த ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை ஈட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தியாகும். நன்றி திரு மதுரை ஆதீனம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.